மாமா கேட்டா பாத்தியா கலர். ஆமா மாமா டேஸ்ட் கூட தான் கேக்குறாரு. குடுக்குறியா? மக்களே சம்பவம் பண்ணிட்டா. ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் வந்து எதனா செருப்பு பிஞ்சு இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுற ஃபெவிக்விக் மாதிரி எதனா தேவை அப்படி ஏன்டா ஆடுற? டேய் மினியான் இங்கே வாடா. டேய் என்னடா ஸ்டெப் இது? நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விதியா விதி. நீங்களே சமைக்கிறதுக்கு எதுக்குடா லிப்ஸ்டிக்கு? ஏன்டா இதெல்லாம் கேட்க மாட்டியாடா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஏன்டா அப்படி பண்ற? அது அந்த வருஷத்துல எனக்கு வந்து அடுத்த பேர் சமையல் சிற்பி. சிற்பியா? நீ எங்க ஒண்ணாலும் உன்னை விட மாட்டேன்டா. நான் பயிர்தா பரப்பு தக்கைய பத்தி யாக்கிட்டே தகவல் வேலை கட்டாச்சு. ஆல்ரெடி இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க போலே. சம்டைம்ஸ் இருக்கலாம். டேய் மாட்டிட்டியா? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிற. ஏங்க 3 கிலோ இரும்ப 200 கிராம் கரண்டி தாங்கி பார்த்துருக்கீங்களாங்க? இது இரும்புப்பா. அது ஆமாப்பா நானா இல்லன்னு சொன்னேன். ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விதியா விதி. வழக்கமாக சமையலுக்கு வந்து அல்வா கொடுத்து தான் பழக்கம் குக்கிங் குயினுக்கு. ஆனால் இன்னைக்கு சமையலையே அல்வாவாக பண்ண போகிறா. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. எஸ், உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே சேர்த்து அல்வா கொடுக்கறதுக்காக இன்றைக்கி ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறக்காண்டி குக்கிங் குயின் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி ரெடி ஆகுறாங்கங்கிறத பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை புரியல, நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க? அதாவது சமைக்கிறதுக்கு வந்த மாதிரி தெரியலையே, மேனாமணிக்கு மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களே. சமைக்கிறதுக்கு எதுக்குடா லிப்ஸ்டிக்கு? ஏன்டா இதெல்லாம் கேட்க மாட்டியாடா? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? உனக்கு என்னன்னு படுத்துட்டு அதெல்லாம் கரெக்டு தான். வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிறான். யோ அர்ஜுனே, அது லேடிஸ் யூஸ் பண்றதுயா? நாங்க இப்ப லிப்ஸ்டிக் எப்படி போடுவோம் தெரியுமா? அர்ஜுன் இந்தா லிப்ஸ்டிக் எடுத்துக்கோ. அர்ஜுன் அழகா இருக்காரே. அர்ஜுன் ஹாய் சொல்லி. என்னடா அது பழக்கம்? அர்ஜுனே இங்க பாரு, அப்பா பாரு. அர்ஜுன் ஹாய் சொல்லு. ஹாய் ஏபி ஃபேமிலி. ஏபி ஃபேமிலி சொல்லு. பாய் பாய். பாயா? இல்ல எனக்கு புரியல. இருப்பா, உன்னை மாதிரி லிப்ஸ்டிக்காக போட்டோம். எங்களுக்கெல்லாம் கையே சீப்பு மாதிரி தெரியுமா? ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவோட எண்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க. என்னமோ சொல்லி என்னத்தப்பா சொல்லி முடித்தோம். ஆமாம், அந்த சட்டி பானையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து எதனா ஓட்ட உடசல் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைத்து தரப்படும் அப்படின்னு சொல்லி நான் சிம்பாலிக்காக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சிம்பாலிக்காக நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. கீழே கமெண்ட்லேயே சொல்லிட்டீங்க. அது வந்து கோதுமை அல்வா கிடையாது. நீ சிம்பாலிக்காக சொல்ல, ஓப்பனாவே சொல்லிட்டேன். அதான் ஓப்பனாக இப்போ சொல்கிறேனே. அதில் சொன்னால் அப்புறம் நமக்கு என்னடா டே அர்ஜுனு. சரி ஓகே மக்களே, தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் எப்பயுமே இல்லையா? நீ பார்த்துட்டு தான் இருப்ப. பார்க்க போகிறோமா செய்ய போகிறோமா? நீ பார்க்க போற, நான் செய்ய போறேன். ஸோ மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, திருநெல்வேலி அல்வா. கோதுமை அல்வா. திருநெல்வேலி அல்வாடா. கோதுமை அல்வா தான் பாது. நீ எதை செய்வ? கோதுமை. அப்புறம் கோதுமை அல்வா தானே? திருநெல்வேலி அல்வா. ஐய ஆரம்பமே ஒரு மாதிரி. திருநெல்வேலி அல்வா செய்ய போற மக்களே, உங்க வீட்ல வந்து நீங்க வந்து திருநெல்வேலிக்கு. ஐயோ என்ன என் மண்டை சொட்டையாயிட்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமா. லிப்ஸ்டிக்ல கான்சென்ட்ரேட் பண்றவ மண்டையில கான்சென்ட்ரேட். இங்க பாரு, ஏன் மண்டைய பாரு, பிரபு சார் மண்டை மாதிரி. ஒரு பாட்டு இப்ப நேத்து கூட பார்த்தோமேப்பா, ரேவதி அவங்க கூட ஆடி, இவங்க கூட என்னதென்று சொல்வதம்மா அந்த. என்ன காமெடினே தெரியாம சிரிக்கிறான். சரிடா. உங்க வீட்ல வந்து நீங்க திருநெல்வேலி
அல்வா சாப்பிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லனா திருநெல்வேலிக்கு போயிட்டு அல்வா வாங்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சோம்பேறித்தனமா இருக்கு, டைம் இல்ல அப்படி சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. எஸ், நம்ம சோம்பேறித்தனம் படக்கூடாது. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நேரில் போய் வாங்கி சாப்பிடணும், வீட்டில் மட்டும் செஞ்சு சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு சிறந்த அனுபவத்தை இந்த வீடியோ தருவோங்கிற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வெட்டிக்கிட்டு இருக்கிற? அர்ஜுனுக்கு கோமண துணியா? என்னதுப்பா அது? இது கடா கிளாத். கடா கிளாத்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு மக்களே. அந்த போன தடவை உருண்டையா ஒன்று பண்ணாலே, அது பேர் என்னது? தேங்காய் பர்ஃபிங்கிற பேரில் நம்ம ஒன்று பேர் வச்சோமே, கமருக்கட்டை. ஏங்க அந்த கமருக்கட்டையை மொத்தமாக இந்த கிளாத்தில் போட்டு முடிச்சு போட்டு இந்த வெளியே வீட்டு வாசலில் தொங்க விடுவாங்க பாருங்க, சண்டா. அதான்ப்பா, அது என்னது, என்னமோ சொல்லுவாங்க, திருப்பி அடி, திருஷ்டி கழிக்கிறாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சமையலுக்கு ஆல்ரெடி பண்ண ஒரு குக்கிங் டிஷ்ஷை வச்சு திருஷ்டி கழிக்கிற ஒரு யுக்தி இவளால் மட்டும்தான் முடியும். இவளுக்கு அந்த சக்தி இருக்கு. இது வந்து ஆக்சுவலா எதுக்குன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் மக்களே. ஏன்டா அப்படி பண்ற? சரி ஓகே அர்ஜுனா, இது வந்து கஞ்சி போட்டு அயன் பண்ணி முடன் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம முடம் ஆக்க போறோம். நல்லா ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு வாஷ் பண்ண போறோம். குக்கிங்கை தவிர்த்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. துணி துவைப்பா, அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு டிஷ்ஷு செய்வா, அப்புறம் என்னது ஜல்லடையை உருக்குவா, அப்புறம் வேற என்னென்னமோ பண்ணாங்க. கருகுமணி இட்லி இதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு எனக்கு ஒரு புதுசா ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு தெரியுமா கமெண்ட்ல? என்னப்பா? போன வீடியோல பாத்தியா? இல்லையே. எனக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க, இந்த குக்கிங் குயின், குக்கிங் சமையல் விஞ்ஞானி இந்த மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. அது அந்த வரிசையில எனக்கு வந்து அடுத்த பேர் சமையல் சிற்பி. சிற்பியா? நீ எங்க ஒன்னாலும் ஒண்ணு விட மாட்டேன். நான் பைசா பரப்பு யாங்கிட்ட தகவல் வேலை கட்டி அல்வா செய்கிறாளா இல்லை அமிர்தம் செய்கிறாளான்னு தெரிலங்க. காலையிலேருந்து ஓவர் பில்டப்பு ஜாஸ்தியாக இருக்குது எப்பயுமே. என்னன்னா காலையில் எந்திரிச்சோன்னே வந்து கோதுமையை ஊற வச்சா, என்னப்பா காஃபி போடலையா அப்படின்னு சொன்னால், இருப்பா கோதுமையை ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியணும், இவளுக்கு தெரிஞ்சால் பத்தாதா சமையலில். சரி அதை விடுங்க. மத்தியானம் அப்படியே போச்சு. பிரியாணி வாங்குவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியாணி ஸ்பெஷல் பாவா, சண்டே வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வீட்டில் சமைக்க வேணாம்னு சொன்னால் சரி நல்ல விஷயம் தானே, வாங்கி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லியாச்சு. பிரியாணியில் வந்து அல்வாவை கை வைக்க விடாமல் அதை எடுத்து எல்லாத்தையும் மொத்தத்துக்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டான். ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னா, அப்புறம் நீ நைட்டு என் அல்வா மேலே இருக்கிற ஆசை உனக்கு போயிடுச்சுன்னா அப்படிங்கிறா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏன்டா பிரியாணியில் இருக்கிற அல்வாவை சாப்பிட்றதுக்கும் நைட்டு இவ செய்கிற அல்வாவை சாப்பிட்டு அதில் ஆசை போகிறதுக்கு என்ன பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டில் கொடுத்தாலும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சலாம்னு பாருங்க. ஒரு வேளை அல்வா நல்லா வரணும்னா அதை கொடுத்துட்டு போகிறான். சூப்பர்ரா. எப்படிரா கரெக்டாக இருக்கலாம்? இவெல்லாம் நம்ப முடியாது. எப்படி உனக்கு இந்த மாதிரி விஷயம் தோணுச்சு? ஆல்ரெடி இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க போலே. சம்டைம்ஸ் இருக்கலாம். டேய் மாட்டிக்கிட்டியா? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிறனே. ஏன்டா ஆடுற? டேய் மினியான் இங்கே வாடா. டேய் என்னடா ஸ்டெப் டான்ஸ் போடு. அர்ஜுன் பாட்டுலாம் பாடுறான். அர்ஜுன் தமனா அக்காவோட பெரிய ஃபேன் ஆயிட்டு. சரி அர்ஜுன் பாட்டு பாடமா ஸ்வீட் தரேன். அர்ஜுன் பாட்டு பாடு ஸ்வீட் தரேன். அச்சோ 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 சொல்லு, பாடிட்டு போ. இங்க வாயாயோ. நீ பாட்டா தான் கொடுப்ப, எல்லாம் கொடுக்க மாட்டேன். அவங்க டங் டங் அங்க ஒரு மணிக்கு அவர் சவுண்ட் விடுறாரு. என்னைய மாதிரியே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கு. ஓகே ஓகே வாயா அங்க வாயா. டம் டம் அம்மா. அர்ஜுனே அம்மா, அம்மா அல்வா செய்யறாங்கயா. அர்ஜுன் எப்படி விழுந்த கீழே? இங்க வா. இங்க வா. கீழே எப்படி விழுந்த அர்ஜுன்? எப்படிமா விழுந்த கீழே? எப்படி விழுந்த கீழே? டும் டும்னு அங்க எப்படி விழுந்த? எப்படிமா விழுந்த? டம் டம்னு எப்படி விழுந்தமா? வித்தப்பாவா? வித்தப்பாவா? யோ நான் எப்ப சொல்லிட்டேன். பித்தப்பானா நான் தான் மக்களே. ஆமா பித்தப்பானா பிரபா அப்பாவை தான் பித்தப்பான்னு சொல்லுவான். ஆமா அஞ்சியம்மா அப்படிங்கமா அழகா கூப்பிடுவேன். அஞ்சிலியம்மா கூப்பிடுவாங்க. அப்புறம் மட்டும் பே அப்படிமா. ஏன்டா இப்படி இருக்கேன்னு. சரி வாங்க சமையல். என்ன வண்டி எடுத்துட்டு வந்துட்ட?
திருநெல்வேலி அல்வாடா உருட்டுக்கடை அல்வாடா அப்படின்னு இருட்டுக்கடை மண்டல். ஏய் கரெக்டாக பண்ணால் காப்பிரைட் கொடுப்பாரு உங்கள் அப்பா, பரவாயில்லையா? அப்புறம் வீடியோன்றதால எங்கள் அப்பான்ற ரொம்ப மரியாதை சொல்லுவாங்க. சரி ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். போகலாமா? ஹலோ, அல்வா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என்ன கோதுமையை தின்னுக்கிட்டு இருக்கிறேன்? இல்ல, கோதுமையை வேறு பண்ணி சாப்பிட்டது இல்லை, நான் தான் சாப்பிட்டு பார்க்குறேன் மக்களே. இது வந்து கூட நானும் போய் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். 1/4 கிலோ கோதுமை மக்களே, 200. ஐயோ கடவுளே, இல்லை 1/4 கிலோ எடுக்கணுமா? 1/4 கிலோ கோதுமையை வந்து காலையிலேயே நான் வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டேன் மக்களே. இப்போ வந்து நம்ம இதை அரைக்க போகிறோம். ஆக்சுவலாக இதை ஏன் இவ்வளோ நேரம் ஊற வைக்கிறாங்க? அப்பதான் அரைக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓ, கோதுமை அரைக்க முடியாதுல்ல? ஆமா, கோதுமை அரைச்சா வந்து பவுடரா தான் ஆகும். இது அப்படி அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ இந்த கோதுமை மாவு வாங்கி ஆசீர்வாத ஆட்டா பண்ணக்கூடாது, பண்ணா அந்த டேஸ்ட் வராது. அது பண்ண அந்த டேஸ்ட் வராது. இது வந்து செஃப்போட ஸ்டைல். ஓ, அப்புறம் ஏன் நம்ம பண்ணிக்கிட்டு? ஏன்பா பாடி பண்ற? தண்ணி வந்து நிறையவே ஊத்திக்கலாம் மக்களே. ஊத்திட்டு வந்து பால் எடுக்கணும். கோதுமை பால் நம்ம எடுக்க போறோம். ஐயோ, மறுபடியுமா? பால் தான் எடுக்க போறோம், வெண்ணெய் இல்ல. நெய் இல்ல. நெய் இல்ல. சரி ஓகே, போ. எதுக்கு அப்ப ஓடி வந்த அர்ஜுன்? ஏன் ஓடி வந்த? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா சமையல் ஆரம்பிச்சிட்டா. ஓடுங்கடா ஓடுங்கடா. எங்கடா ஓடுற? ஏய் இன்னும் ஒரு இடத்துல. அர்ஜுனே அர்ஜுனே, அம்மா 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 அல்வா செய்கிறாங்களா, சாப்பிட்றியா? அல்வா பிடிக்குமா உனக்கு? பிடிக்க சாப்பிட மாட்டேன். ஏய் இல்லா சமைக்கலடா. சரிடா விடுறா, வாடா. போச்சு போ. எப்பா என்னப்பா உள்ள போய் துரிச்சு போச்சு. அர்ஜுனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்களே. இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட குடுகுடுன்னு ஓடுறாங்க. நான் இப்போ என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் எடுத்துட்டு போனா, அதுவும் கேட்டா சொல்றான் பாரு அவனே. அம்மா அல்வா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவியா? ஏன் அம்மா அல்வா செஞ்சு கொடுத்தா? அச்சோ, மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டானப்பா. தோத்துக்கிட்டே இருக்கியாடா? தூக்கி வச்சு கடவுள் சாப்பிடுறேன்னு சொல்லுவான்னு நினைச்ச மக்களே. அப்போ ஓடுறான் இறங்கி. அவனுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு மக்களே. குக்கருக்கு பாடையெல்லாம் கட்டிட்டா கொத்தி வச்சிருக்கியப்பா. இல்லடா, இது வந்து பால் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இப்ப பால் ஊத்த போறோம். ஓ, என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இந்த பால் ஊத்துறோம் எப்பெல்லாம் பேசக்கூடாதுப்பா, தப்பு பாருங்க. பாருப்பா, போன தடவை ஒருத்தர் வேற கமெண்ட் ஒரு பக்கத்துக்கு போட்டு வச்சிருந்தாரு. நான் வேற ஹைடு பண்ணி விட்டேன். எதுக்கு பார்க்க வரோன்னே தெரியாம தற்கொலை மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. சும்மா வேணும்னே பண்றது. இந்த மாதிரி கோதுமையை அரைச்சு செண்பகமே எதுவுமே பாட்டு பாட முடியாம இந்த பயவு இப்படி பண்ணிட்டாங்களேப்பா யூடியூப்காரங்க. நான்லாம் குத்து தஞ்சலி ஃபோல்டர் ஓப்பன் ஆன புதுசுல சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் பாடு ஜாலியா என் இஷ்டத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இப்பெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கா ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்துப்பேன். செகண்ட் மில்க் எடுக்க போறோம் மக்களே. ஆக்சுவலா இது வந்து கோதுமை ரவை தெரியுமா? எதுப்பா? இப்போ நான் உள்ள போடுறேன் பாரு. அப்படியா? யோ யோ என்னத்தைய உடைச்சிட்டு இருக்க? எதுவுமே பிடிக்கிற கிச்சன்ல எல்லாத்தையும் போட்டு உடைக்க போறேன் பாரு. இவ்வளவு யாரா சமைக்க சொன்னது? ஓடுங்களா ஓடுங்க, எல்லாரும் ஓடிடுங்களா. நீ தான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க உன் பிள்ளைக்கு. நான்லாம் இல்லப்பா. அந்த பர்ஃபி எடுத்து அன்னைக்கு வாயில போட்டான் தெரியாதனமா. பர்ஃபியை சாப்பிட்டதுலேருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கும். மக்களே, 2வது வாட்டி தண்ணி ஊத்துறீங்க பாத்தியா? இது கோதுமை ரவை. உன் அறிவுல ஏங்கா உன் அறிவுக்கு வந்து 1000 வாட்ஸ் பல்ப் தானே வாங்கி மாட்டணும். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுக்கா. சொல்லு, பேச சொன்னா மிக்ஸி ஓடும்போது பேசுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன கேட்கும்? ஆமால யாருக்கா அவன் அடிச்சுட்டு ஓடுறான்? அவன் உன்னை வம்பெடுக்கிறதுல குறியா இருக்கான். ஐயோ, இங்க போய் உள்ள போய் வேணுமோ பேசிட்டு இருக்கு. என்ன இது வந்து திருநெல்வேலி அல்வா செய்யறேன்டா. திருட்டு கொட்டை திருநெல்வேலி எல்லாம் செய்யுது. திருட்டு கொட்டையா? இல்லக்கா. யார் நானா? இல்லக்கா, உன்னை போயிட்டு சொல்ல முடியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆள் இருக்கா? சின்ன வயசுல திருநெல்வேலிக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்பா செருப்பாலி அடிப்பாரு. அப்பா செருப்பால் அடிச்சது ஒண்ணு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ
முன்னதானக்கா அடிப்பாரு. அந்த லக்ஷ்மி விலாசம் நினைக்கிறேன், அந்த கடையில நமக்கு திருநெல்வேலி அல்வா வாங்குவோம், ஞாபகம் இருக்கா? அப்படியா? ஆமா, உனக்கு இங்க ஞாபகம் இருக்க போது. நீ வந்துட்டு இந்த சாக்லேட் வாங்கி கூட அந்த சாக்லேட் வாங்கி கூடன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்ப. இருட்டு கடையில் வாங்கலையா? இருட்டு கடையில வாங்கலடா, நம்ம இருட்டு கடைக்கே போல, அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும்ட்டு நம்ம அப்பா கூட்டு போல. லக்ஷ்மி விலாசம் ஒரு கடை இருக்கும் திருநெல்வேலி டவுன்ல, அதுதான் வந்து அந்த அல்வா ஃபேமஸ் இருட்டு கடை கிடைச்சது. அப்படியா? ஆமா, நம்ம கூட 1 கிலோ 2 கிலோ அல்வா ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம், 2 பேர் மட்டும் உட்காந்து. என்ன நீ தின்னது ஞாபகமே இல்லையா உனக்கு? இல்ல, தின்றுக்கேன், ஆனா அது கடையில போய் வாங்கி சாப்பிட்டோமான்றதுதான் தெரியும். பின்ன கடையில போய் வாங்கி சாப்பிடாம ஆக்சுவலி திருநெல்வேலி அல்வா செய்யறதுக்கு நான் அரைச்சு வச்சிருக்கேன்ல, சீக்கிரம் வா, சார்ஜரா அங்க இருக்கு. என்னடா பிரச்சனை உனக்கு? மேல கையில ஏறிட்டு இருக்கேன் பாரு, ஏதோ சொதப்பிட்டாடா அவ. அல்வால சொதப்பிட்டாடா? இல்லடா சொதப்பலடா, அரைச்சது 3 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கணுமா? இப்ப நம்ம 12:30 மணி ஆகுது, 3 மணி நேரம் வச்சா 3:30 மணி ஆகும் நைட்டு. 3 மணி நேரம்லாம் வாய்ப்பே கிடையாது. போடு மண்டையில போடு. ஏய் ஏன்டா அதுங்க அம்மாவை? இது பேட் பிஹேவியர். ஓகேவா? தப்பு. சாரி சொல்ல மாட்டேன். சாரி சொல்லு. சாரி சொல்லு. என்ன பாத்து சொல்ல மாட்டியா? அது கூட சாரி அஞ்சலி அம்மா சொல்லிரியா? குட் பாய் டா அர்ஜுன். குட் பாய். டேய் என்னடா அடிக்குற? உங்கடா குட்டி கவுண்டரா எல்லாத்தையும். டிஷ். ஏன்யா? ஏன் இந்த வெரி? அல்வா கிடைக்கலனா 3 மணி நேரம் நீ வெயிட் பண்ணுவியா அல்வாக்கு? அல்வா சாப்பிடுவியா நீ முதல்ல? அம்மா சொல்லி கொடுத்தா? இங்க வா, அப்பா கிட்ட வா. இங்க வா, இங்க பாரு. அல்வா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவியா அம்மா செஞ்சு கொடுத்தா? ஏன் சாப்பிட மாட்டேன்? நீங்க தண்ணியை கூட குடிப்பேன், அம்மா சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க. அவன் தான்ப்பா அப்படி பேசுறாங்க பாருப்பா. அர்ஜுன் இங்க பாரு, அம்மா நல்லா தானே சமைக்கிறாங்க. பருப்பு சாதம்லாம் நல்லா முழுக்க முழுக்க சாப்பிட தெரியுது. நைட்டு செஞ்சேன்னா வயிறு வீணா போயிருமே, அதை பார்க்க மாட்டேங்கிற. ஏய் நான் ரைனிங்ல பேசல, டைமிங்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். மணி 12:30 ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? 3:30 வரைக்கும் வெயிட் பண்றியா? 3:30 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுப்பா. நீ கோதுமை வேஸ்ட் ஆயிரும் பாக்குற, வயிறு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன? அதுக்கு கோதுமை வேஸ்ட் இருந்த கண்ணுகள்லாம் பிரிங்கி உடம்பு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு மாத்திரை போட்டனா மட்டன். நான் கோதுமை எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுப்பா தம்பி, வா அப்படியே போயிடலாம். எல்லாம் ஒண்ணுதானே. இப்போ ஊற வச்சு பண்றது ஒண்ணுதான், 3 மணி நேரம் கழிச்சு ஊற வைக்கணும் ஒண்ணுதான். ஏய் நீ எது சொன்னாலும் தப்பா எடுத்துக்கிற, என்னடா பண்றது? என்ன மக்களே? நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, திருநெல்வேலி அல்வா செய்முறையில ஒரு புரட்சி பண்ண போறேன். 3 மணி நேரம் ஊற வைக்காம அப்படியே கொட்டி அது வருதா இல்லையான்னு பார்க்க போறேன். அது புரட்சி கிடையாது, சோதனை. நீதான் ஃபர்ஸ்ட் வந்து புரட்சி கிடையாது மக்களே, அதுக்கு பேரு சோதனை. சோதனை ஓட்டத்துக்கு சோதனை வெளியே ரெடியா இருக்கும். இது நானா? ஐயோ இதெல்லாம் டேஞ்சரான விஷயமாமா. முதுகு வலிக்குதுப்பா. எனக்கு எதை வலிக்குதுன்னு நான் சொல்றது? ஏக்கா மாமாவுக்கு முதுகு வலிக்குதானா? இங்கே இருக்கேங்க்கா. மாமாவுக்கு முதுகு அர்ஜுனை பார்த்துக்கணும்லக்கா, இவன் அழுதானா தூக்கணும். அதான உண்மை. அம்மா ஏய் இங்க பாரு, இப்போதைக்கு வெறும் செய்வினை மட்டும்தான், அப்புறமா தான் மாமா அது செய்வினை இல்லை செய்முறை. எல்லாம் ஒண்ணுதான். உள்ள போ, உனக்கே தெரியும். போ மாமா. ஒன்னும் ஆகாதா, போடா. நான் இருக்கேன்டா, போடா. நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா? அது தெரியல, போ. உள்ள போய் பாரு. அழுகாம போடா. அப்புறம் நீ அழுதுனாலதான் காண்றாங்க ஆயிடுச்சுன்றவாடா. அவளுக்கு கண்டென்ட் கொடுக்காதா நீ? 3 மணி நேரம் ஊற வைக்காமலே தனியா மாவு தனியா பிரிஞ்சு வந்துட்டு தெரியுமா? பாரு, நீ வச்சாலும் ஏதாவது ஒட்டுமான்னு. 3 ஊற வைக்காமலே தனியா பால் தனியா வருது. மக்களே ஆக்சுவலா 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா கீழே மாவு மாதிரி தனியா பிரிஞ்சு வரும், மேல வந்து அந்த தண்ணி மட்டும் தனியா பிரிஞ்சு வரும். அதை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோல போட்டுருந்துச்சு. ஆனா நம்ம வந்து இதை வச்சு ஒரு 1/2 hour கூட ஆகல, அதுக்குள்ளேயே தனியா மாவு தனியா நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஆரம்பிக்க போறோம். அர்ஜுனை பாருப்பா என்னன்ட்டு. இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. உள்ளுக்குள்ள தண்ணி பால் மாவுன்னு சத்தம் கேட்குது. அல்வா செய்கிறாளா இல்லை வேற எதுவும் செய்கிறாளா? இல்லை மாமா, இந்த கோதுமையிலேருந்து தனித்தனியாக கோதுமை தனியாக பிரிஞ்சு வருதான். அதான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னன்னு புரிய மாட்டேங்குது.
என்னடா சொல்ற? கோதுமையில இருந்து முதல்ல பால் எடுக்க, அந்த பால் எடுத்தா அப்புறம் இப்ப தண்ணிங்கிறா, மாவு வருது, எல்லாமே வருது. அல்வா வருமா? தெரியல மாமா, கேட்டு சொல்றேன். இல்ல பரவாயில்ல இருங்க, கேட்டு சொல்றேன். எப்பா ஆதி என்ன டவுட் கேக்குறாங்க? ஏக்கா இல்லக்கா மாமா கேட்டாங்க. நான் தயவு செஞ்சு யாரா கூட்டிட்டு அங்கிட்டு போங்கடா, என்னால சமைக்க முடியலடா. என்னக்கா கிச்சன்ல சமைக்க சொன்னா உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. இப்ப தலானிலாம் போட்டு தலானில உட்காந்துட்டு இருக்கு. யார்? நானு. இவன் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டாங்க. போட்டு ஏக்கா மாமா ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்டான்? கோதுமையில இருந்து தண்ணி எடுக்கிற, பால் எடுக்கிற, அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருந்து அல்வா வருமான்னு கேக்குறாங்க. அல்வாவா? உனக்காக தான் வெயிட்டிங். வா வா வா. என்னப்பா எப்பா எடுத்து பிரிச்சு வேலை பார்த்து நான் ஒரு லேப் மாதிரி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். பெரிய நீர்ப்பறவை பால் தனியா தண்ணி தனியா பிரிக்கிறாங்க. சமையல அதான் நீர்ப்பறவை எங்க இருக்கும்? அன்னப்பறவை எங்க இருக்கும்? தண்ணில இருக்கும். அது தண்ணிக்கு தமிழ் பேர் என்ன? நீர் பறவை. அவ்வளவுதான். தண்ணிக்கு தமிழ்ல பேர் வைக்கிறான் பாத்தீங்களா? ஏக்கா மாமா என்ன டவுட் எதை கேக்குறாங்க? அவங்களாம் அப்படியே பழகிட்டோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது மாமா. அவன் அப்படியே சமாதானமா போயிடலாம் அவளுக்கு. மக்களே, நம்ம வந்து கடாயை நல்லா காய வச்சுட்டு சூடு பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இதை வந்து ஊத்த போறோம் உள்ள. இது என்னது? கோதுமை பால், இந்த ஆல்மண்ட் மில்க், அப்புறம் கேஷ்யூ மில்க், அந்த மாதிரி வந்து இது வந்து வீட் மில்க். இதே செய்ய போறேன். இங்க வாங்க. ஓகே, இப்படி வந்து ஊத்திட்டு இது வந்து நம்ம நல்லா கிளற போறோம். ஏக்கா என்னடா ஏக்கா என்னடா ஏக்கா இல்லக்கா ஒரு டவுட்டுக்கா. நானே டவுட்ல தான் சமைச்சிட்டு இருக்கேன். டவுட் இது இல்ல, சொல்லு. இல்லக்கா அல்வா கண்டுபிடிச்சது யாரு? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இல்லக்கா ரியாக்ஷன் சரி சொல்லு. முதல்ல இது அல்வாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 4 நாள் ஆகுது. நீ அல்வா கண்டுபிடிச்சது டேய் என்னக்கா இப்படி சொல்ற? நானே கட்டி கட்டி அந்த மொகு ட்ரிங்க்ல ஒண்ணு வருமே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு இருக்கேன். ஏக்கா இது பாஸ்தா மாதிரி இருக்குக்கா. ஆமாண்டா, இதுடா. நானே ஏக்கா சொல்லுக்கா அல்வா கண்டுபிடிச்சது யாருக்கா? திருநெல்வேலிக்காரங்க தான்டா இருக்காங்க. அப்ப அல்வாவை முதல்ல கண்டுபிடிச்சது திருநெல்வேலிக்காரன் தான் சொல்றேன். நீ ஏன்டா அப்படி சாவடிக்கிற? எனக்கு என்னடா தெரியும்? நீ தானக்கா இப்ப சொன்னேன். திருநெல்வேலி அல்வா தானடா நமக்குலாம் தெரிஞ்சது. திருநெல்வேலி அல்வா தான் தெரியும். ஆனா அல்வாவை யார் கண்டுபிடிச்சது? ஆமா, அந்த அதான் போறேன். நீங்க சொல்லுங்க மாமா, திருநெல்வேலி அல்வா அல்வாவை யார் கண்டுபிடிச்சது? அல்வாவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இல்ல நான் கிட்ட சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு லைக். அதெல்லாம் இல்ல, நான் உங்ககிட்ட கேட்ட நீங்க சொல்லுங்க. இல்லடா, நான் இப்படி கேட்டுட்டு போயிடலாம். அல்வா கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டா அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. வெக்கமா இல்ல? என்ன அதுல எது அதிகமா சொல்றாங்களோ எது உண்மைங்கிறத நம்ம அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். என்னம்மா யானைக்கு ஊசி போடணுமாமா? என் சாவடிக்கிறான் மக்களே. இந்த ஒரு பாட்டு வரும்ல இந்த கோக்குமெலான்ல, இந்த செவ்வாய்க்கிழமை எலிக்கு வந்தது. அந்த மாதிரி ஒரு யானைக்கு வந்து ஊசி போடுவாங்க. எலி மாதிரி இருக்கான்னு அது யானையா இருக்கும். யானைக்கு வந்து ஊசி போடுவாங்க. அதை எடுத்துட்டு வந்ததுனால வந்து இந்த யானை கொண்டு வந்து ஊசி போடுனா நான் ஊசிக்கு எங்க போறது? ஏய் ஓடிப்படா மக்களே. 2 கப்பு இதுல வந்து இது ஊத்துறோம் மக்களே. இடிச்சு சக்கரை போடுறோம். சக்கரை போடும்போது ஸ்லோ ஃப்ளேம் இருக்கணும். 1 கப்பு போட்டேன். செகண்ட் கப் ஆஃப் சுகர். நிறைய போடக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சுகர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக தான் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ மாமா நம்ம போடன்னு சொல்லிட்டோம். என்னதானே அடிக்க வந்த? மாட்டிக்கிட்டியா? ஏக்கா என்னக்கா அல்வா வருமா? வரும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். சாரிப்பா, என்ன என்னை மன்னிச்சிரு. நான் தப்பா பேசிட்டேன் பாருங்க.
ஏன்னா மக்களே என்னை நீங்களும் மன்னிச்சிருங்க. நான் போன அதுதான் சொல்றேன், என்னை வந்து கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. இப்போ நல்லா வருதுனாலே வந்து எல்லாரும் மக்களே ஆமாம் ஆக்சுவலாக போன வீடியோட எண்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்கள் சட்டியெல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க, ஓட்டையை வந்து அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோந்து ஒன்று செய்வா அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினேன். ஆனால் இப்போ நான் பேசின தப்புங்கிறது இதை பார்த்தனமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் வந்து எதனா செருப்பு பிஞ்சு இருந்துச்சுனாலோ இல்லை உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுற ஃபெவிக்விக் மாதிரி எதனா தேவை அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக படம் வருது அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொடியூசர் குடும்பமாக இருந்தால் நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர் அப்பாக்கிட்டே சொன்னீங்கன்னா இந்த கோந்து தயாரிக்க பார்த்தா அப்படிதான்டா இருக்குது. இங்கே வாடா, என்னடா இது, இங்கே வர்றா, இது எப்படிடா இருக்கு, அல்வானா என்ன கலர்லடா இருக்கணும், இதுனா பச கலரா இருக்கு. முகமுடி ஒட்டுவாங்க தெரியுமா வீட்டில், அவங்கலாம் இந்த கோந்து மாதிரி பசை மாதிரி காய்ச்சி வச்சிருப்பாங்க. என்னப்பா அர்ஜுன் உனக்கு என்னப்பா இங்க வேலை? வாப்பா மக்களே, அடுத்தது வந்து நம்ம இந்த இது இப்போ அல்வால அதோட அந்த இதே வரல, அல்வாக்கு வந்து இந்த கலர்லயா இருக்குன்னு சொல்லிட்டு திமிரு வச்சு பேசுறாங்க இல்லையா, அதுக்காகவே வந்து முடிய போட்டுறாத கலர் கலரா வரணும்ட்டு எதையாவது போட்டு விட்டுறாங்க. சுகர் வந்து கேரமல் பண்ண போறோம், கேரமல் பண்ணி அதை வந்து தூக்கி ஊத்த போறோம். ஸோ அதுக்கு வந்து 1 கப் சுகர். என்னைய மாதிரியே வந்திருக்கேன். வெள்ளை சோறு சாப்பிடுவேன் சின்ன வயசுல வந்து, சாப்பாட்டுல குழம்பு ரசம் அதெல்லாம் ஊற்றி சாப்பிடுவேன். வெறும் சோறை சாப்பிடுவோம், நான் சாப்பிடுவேன். அதே மாதிரியே அர்ஜுன் வந்து அந்த சாம்பார் பருப்பு அதை விட வெறும் சோறா சாப்பிட்றாங்க. என்னைய மாதிரியே வந்திருக்கேன். நாயா என் பிள்ளை என்னையவா தான் வந்திருக்கு. அது எப்படி தெரியுமா மக்களே இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து வைப்போமா, அவங்க வந்துட்டு பிள்ளை பாரு அப்படியே பார்க்கறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு போறது. அப்புறம் அதுங்களும் வந்து அப்பா பண்ற விஷயங்களே பண்றது. அம்மா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாலும் அம்மாவோட பழக்க வழக்கமும் வரவே வராது. நான் கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பார்த்தா நீ எல்லாத்தையும் உங்க அப்பனை மாதிரியே பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வெறி வரும் பாருங்க. உடச்சிருவியா? மண்டையை உடச்சிரு. மக்களே கேரமல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கருகி இருக்கும். இது நல்ல நேரம் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம்னா எடுத்து அப்படியே நல்லா ஊத்துறோம். உன் மாமா கேட்டான் பார்த்தியா கலரு? மாமா டேஸ்ட் கூட தான் கேட்குறாரு, கொடுக்குறியா? அப்பனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? சரி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ணலாம், ஏபி ஃபேமிலி தாங்க போதும். உனக்கு 2 கால் இருக்கு, நீயே சப்போர்ட்ல தான் நிப்ப. செருப்பு பிஞ்சிருடா. ஓகே ஒட்டிக்கலாம்க்கா, நீ சரி இதை வச்சு. ஐயோ மகளே, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்னப்பா பஞ்சாமிரதம் பண்ணிட்டு இருக்க? இருடா, நீ தான கலர் கேட்ட. கேரமல் கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இது கருகி போச்சு. கருகி போச்சா? கேரமல் கருகிச்சுப்பா. விடுப்பா. கேரமல் கருகிச்சுன்னா அது கருக கூடாது இல்ல? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு பிரச்சனை இல்ல, சாப்பிடுறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல இது பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த பருக்கு சோற போடுவல. ஏய் சீ இல்ல நீங்க கழுகு வந்தாலும் தீ போடுவல. ஆமாப்பா, ஆனா இதுல வந்து எதுவுமே போட கூடாதுப்பா. அது ஓ அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆமாப்பா அப்படிதான் நினைக்கிறேன். ஏப்பா வலது கை அடிச்சா என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா தேய்ச்சி கொடுக்கணும்னு அர்த்தம். நீ லூசு, நீ இதெல்லாம் கட் பண்ணிடுறோம். ஏய் போடா அங்கிட்டு, போடா அங்கிட்டு. ஏக்கா நான் கேட்டுட்டேன். டென்ட் சூப்பர் ஐடியா இருக்கு. மாமா கிட்ட கொடுத்துடலாமா? நல்ல ஐடியா. அல்வா ரெடி. எப்படி தெரியுமா இருக்கு? மூஞ்சி மாதிரி இருக்கா? அவன் சொல்லுங்க. அந்த அளவுக்கு அழகா இல்ல. என்னன்னா நம்ம ஒரு வாட்டி இது செஞ்சோம் தெரியுமா, அது என்னதுடா, ஒரு ட்ரிங்க் கூட நீ குடிப்பியடா? அது ட்ரிங்கா? பபிள் டீ. பபிள் டீ. அந்த பபிள் டீல வந்து பபிள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாவு செஞ்சோம் தெரியுமா? அந்த
அந்த டேஸ்ட்ல இருக்குடா. மாமா மக்கள் மாமா மாமாவுக்கு கொடுங்கம்மா சொல்லு. மாமானா எனக்கு உசுகுமா, மாமாவே ட்ரை பண்ணுங்கம்மா. இல்ல நீ சாப்பிடு. பழனிக்கு போனோம்ல. அதுதான் அவனும் சொன்னான் பழனி பஞ்சாமிர்தம்ட்டு. இந்த அப்படி பாயாசம் மாதிரி அங்கங்க ஏதோ. ஒழுங்கா நீயும் போய் பாரு போ, டேஸ்ட் பாரு போ. அல்வா இப்படியா இருக்கும்? திருநெல்வேலி அல்வா இப்படிதான் இருக்கும். உட்கார்றா அர்ஜுன் பிரபா உட்கார்ச்சி. ஐயோ ஆதி அந்த உட்கார்றா. அர்ஜுனு பிரபா எல்லாம் வருது. பாயாசமா இருக்கு. பாயாசம். திருநெல்வேலி அல்வா இருட்டுக்கடை அல்வா நீ சாப்பிட்டது இல்லையா? சுட சுட இருந்தா இப்படிதானடா இருக்கும். நீ சாப்பிட்டிருக்கியா? நான் சாப்பிட்டேன். அப்படித்தானடா இருக்கும். இப்படியா இருக்கும். நீ இருட்டுக்கடை அல்வால போய் வீடியோ எடுத்தா நீ. அதெல்லாம் நல்லா கட்டியா தான் இருக்கும். இப்படிலாம் இருக்காது. இரி அப்பா செக் பண்ணிக்கிறேன். இதை எப்படா வாயில வைக்க? சுடுதேடா வாயில வைங்கம்மா. அதுதான் பிளான். அதுல என்னடா நீ இது பண்ணிட்டு இருக்க? இது எவ்வளவு சீக்கிரத்துல விழுகுது, எவ்வளவு வினாடிகள்ல விழுகுதுன்னு கணக்கு. அது விழாது, விழுக கூடாது. ஏன்? அது ஒட்டாத அளவுக்கு இருந்தாதான். என்ன டேஸ்ட்னே கண்டுபிடிக்க முடியல அவனால. அதுவே நமக்கு ஒரு சக்ஸஸ் தான். இது அல்வாவானே அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஆதி அந்த கொஞ்சம் கொடு. நல்லா இருக்கு. ஒரே மயக்கமா இல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா தானே பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. மக்களே உங்களுக்கு தெரியும்ல மக்களே, நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. சாப்பிட்டு பாக்குறேன். இல்ல இருட்டு கடை அல்வா வந்து செஞ்ச உடனே கொதிக்க கொதிக்க இப்படிதான் இதுவா தான் இருக்கும். சூடா இருக்கும். அல்வா மாதிரி தானே இருக்கு. ஸோ மக்களே, நாங்கள் நள்ளிரவு 12 மணிக்கு 1 மணிக்கு எடுத்த வீடியோவை நீங்கள் மத்தியானம் 2 மணிக்கு பார்ப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக உழைக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிவடையுது. டாடா பாய். மக்களே சம்பவம் பண்ணிட்டா. என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்களேன். என்னக்கா பண்ற? என்னப்பா மேஜிக் பண்ணிட்டு இருக்க? எப்படி அது இரும்பு தானே? எப்படியும் ஒரு 4 கிலோ இருக்கும், 3 கிலோ இருக்கும். 3 ஏங்க 3 கிலோ இரும்ப 200 கிராம் கரண்டி தாங்கி பார்த்துருக்கீங்களாங்க? என்னப்பா பண்ற நீ? நான் என்னமோ எது தம்ப்நெயிலுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சேன்டா. பார்த்தா இதுல புடிச்சுக்கிட்டு இருக்கா. எப்பா இது இரும்புப்பா. அது ஆமாப்பா, நானே இல்லன்னு சொன்னேன். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமி.